ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரெட் ஆம்லேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஹோல் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒயிட் பிரெட்டும் வந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் 2 நாட்டு முட்டை எடுத்திருக்கேன். பிரெட் ஆம்லேட்க்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு க்ரீன் சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மின்ட்டு லீஃப் இல்லைனா கொரியாண்டர் லீவ்ஸ் நல்லாயிருக்கும். கொத்தமல்லினாலும் புதினாலும் ஓகே தான். ஜிஞ்சர் 2 பீஸு 2-3 பீஸ் எடுத்துக்கோங்க. பூண்டு 2-3 பீஸு. அப்புறம் வந்து 2 க்ரீன் சில்லி, பீனட்ஸு இல்லைன்னா பொட்டுக்கடலை போட்டாலும் ஓகே தான். இதை வந்து உப்பு போட்டு நல்லா பேஸ்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதோட பேஸ் ரெடி பண்ணுறோம். எக்கு, மஞ்சள் தூள், பெப்பர், கரம் மசாலா எல்லாம் ஒரு பிஞ்ச் இருந்தால் போதும். கொஞ்சம் சால்ட் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு தவாவில் கொஞ்சம் ஆயில், தவா நல்லா சூடானதுக்கப்புறம் நான்ஸ்டிக் தவா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும். நான் யூஸ் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம். ஸோ நான் அயன் தவா வச்சுருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் தவான்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும். இதை விட ஸ்ப்ரெட் பண்ணிட்டுக்கோங்க. 2 பிரெட்டுக்கு அப்போ தான் எடுத்துட்டோம். இந்த ஆம்லேட்டில் நம்ம அரைச்சி வச்ச க்ரீன் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ப்ரெட்டில் இப்படி உல்டாவாக போடணும். போட்டுட்டு அதை அப்படியே எடுத்து ரொம்ப வேக விடக்கூடாது. திரும்ப வந்து ஒட்டாது மேலே. கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நான்ஸ்டிக் தவாலாம் இன்னும் நல்லா வரும். எனக்கு வந்து அது ஹெல்தி இல்லைன்றனால நான் அயன் பேஸ் தான் யூஸ் பண்ணுவேன் தவா. இந்த கொஷனில் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் நல்லா வேகட்டும். டர்ன் பண்ணுங்க. சரி, சாஸ் வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை கொடுத்தா ஈஸியாக இருக்கும், வேலையாக இருக்கும். தேங்க்யூ.